என்னது, சென்னை மெட்ரோ திட்டத்தை அதிமுக ஆட்சியில தொடங்கினாங்களா? டெய்லியும் இந்த மாதிரி புது புது பொய்ய பரப்புறானுங்க. ஆமாங்க, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிமுக ஆட்சியில தான் தொடங்கப்பட்டு அது விரிவுபடுத்தப்பட்டதா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நம்ம தேடி பார்க்கும்போது இது தொடர்பா பல தகவல்கள் நமக்கு கிடைச்சது. அதை தான் நான் இங்க சொல்ல போறேன். சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 2006 தமிழ்நாடு அமைச்சரவை முடிவு செஞ்சு அதற்கான திட்டமிடல் மற்றும் ஒப்புதல் பணிகளை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியிலேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதன்படி ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழக அரசு ஆணையிட்டதை தொடர்ந்து இந்த பணி டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த திட்டம் முதலமைச்சர் கருணாநிதியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் சிறப்பு முயற்சியாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதையடுத்து இந்த திட்டம் அப்போது துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் பொறுப்புக்கு மாற்றப்பட்டுச்சு. 2007 இதற்கான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு அமைச்சரவையில ஒப்புதலும் வழங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனத்தை தமிழக அரசு உருவாக்கி 2007 பதிவும் செஞ்சது. இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு 14,600 கோடியா திட்டமிடப்பட்டிருந்துச்சு. திட்டத்தோட மொத்த செலவுல 59% ஜப்பான் அரசின் அனைத்து நாடுகளின் கூட்டுறவுக்கான அமைப்பின் நிதி உதவி மூலம் பெறப்படும்னு சொல்லப்பட்டுச்சு. இதையடுத்து கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றிய அரசுக்கும் ஜப்பான் அரசுக்கும் இடையே 2008 டோக்கியோல கையெழுத்தாகப்பட்டுச்சு. இதையடுத்து 2009 கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரையிலான மெட்ரோ திட்டத்திற்கான உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான பணியை அப்போதைய துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சார். பின்னர் 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மெட்ரோ பணிகள் நிறுத்தப்பட்டு மெட்ரோ ரயிலுக்கு பதிலா 300 கிலோமீட்டர் மோனோ ரயில் திட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்க. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற மாநகராட்சியில போக்குவரத்து நெரிசலை குறைக்க மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அறிவிச்சாங்க. பின்னர் மோனோ ரயில் திட்டம் கைவிடப்பட்டு இறுதியில 2015 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில சென்னை மெட்ரோ திட்டத்தின் முதல் கட்டமான ஆலந்தூர் கோயம்பேடு பகுதியின் மெட்ரோ தொடங்கப்பட்டுச்சு. இப்படித்தான் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆலந்தூர் டு கோயம்பேடு பகுதியோட மெட்ரோ தொடங்கி வச்சது அதிமுக தான். அதை யாரும் இங்க மறுக்கல. ஆனா தமிழ்நாட்டுல மெட்ரோ திட்டத்தை தொடங்கி வச்சது திமுக தான். அதை யாரும் மறந்துட்டும் மறைச்சிட்டும் பொய்களை பரப்ப வேணாம்.